வணிக கட்டடங்களுக்கு 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி என்ற மத்திய அரசின் அறிவிப்பை கண்டித்து திருச்சியில் வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சாலையில் இறங்கி வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிருந்தா இணைகிறார். பிருந்தா, மத்திய அரசினுடைய இந்த அறிவிப்பை கண்டித்து திருச்சி மாவட்ட வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. என்னென்ன கோரிக்கைகளை அவங்க முன்னிறுத்துறாங்க? திலகவதி, வணிக கட்டிடங்களுக்கு வாடகையுடன் சேர்த்து 18% ஜிஎஸ்டி வரி என்று மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இந்த அறிவிப்புக்கு வியாபாரிகள் தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பு வெளியானது. ஏனென்றால் வணிக கட்டிடங்கள் என்றாலே வாடகை அதிகம்தான். இதுல ஏற்கனவே கொடுத்து வந்த ஜிஎஸ்டி வரியை உயர்த்தி 18% என்பது வணிகர்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கும் விதமாக இருக்கிறது என வணிகர் சங்கங்களின் சார்பில் ஏற்கனவே கடையடைப்பு நடத்தப்பட்டது. இன்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாநிலம் தழுவிய தமிழகம் முழுவதுமே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருச்சியில் இருக்கக்கூடிய மத்திய அரசின் அலுவலகமான பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக அதன் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜு தலைமையில கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட வணிகர்கள் பங்கேற்றார்கள். இந்த சாலை என்பது திருச்சி மாநகருக்குள் நுழைவதற்கான ஒரு பிரதான சாலை என்பதால் இந்த சிக்னல் வழியாக வாகனங்களை காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர் அனுப்பினார்கள். ஆனால் அது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இடையூறாக இருந்தால் நீங்கள் எப்படி வாகனத்தை அனுமதிக்கலாம் என வணிகர்கள் திடீரென சாலையை முழுவதுமாக மறித்து கண்டனங்களை எழுப்பினர். மத்திய அரசு இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை திரும்ப பெற வேண்டும். மாநில அரசிற்கும் இதுல பங்கு இருப்பதன் காரணமாக மாநில அரசும் இந்த ஜிஎஸ்டி வரியை குறைப்பதற்கான அழுத்தத்தை மத்திய அரசுக்கு வழங்க வேண்டும். எனவே மாநில அரசும் இதுல தலையிட வேண்டும். ஏற்கனவே சொத்து வரி, மின்சார வரி உயர்வு உள்ளிட்டவற்றின், மின்சார கட்டண உயர்வு உள்ளிட்டவற்றின் காரணமாக வணிகர்கள் நசுக்கப்படும் சூழல்ல இதே நிலை நீடித்தால் வணிகர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். எனவே வணிகர்கள் அமைதியாக இருக்க மாட்டோம், அடுத்தடுத்த கட்ட போராட்டங்கள்ல ஈடுபடுவோம் என வணிகர் சங்கங்களின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு முழக்கங்கள் எழுப்பப்பட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சுமார் 1500க்கும் மேற்பட்ட வணிகர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். திலகவதி, கள விவரங்களுக்கு நன்றி பிருந்தா.